ஒரு காலத்தில் புதுச்சேரி மக்களின் வீட்டுக்குள் கனவுகள் நிறைந்திருந்தன. ஆனால் இன்றோ கண்ணீர் மட்டும்தான் அவர்களுக்கு சொந்தம். என் பிள்ளை படிப்பான் என்று நம்பிய தாயின் குரல் என் மகன் திருந்துவானா என்ற கேள்வியாய் மாறிவிட்டது. இது அவர்களின் தவறில்லை. அவர்களை காப்பாற்ற தவறிய இந்த அரசும் இந்த சமூகமும் தான் காரணம். கஞ்சாவுக்கு அடிமையான புதுச்சேரி இளைஞர்களையும் மாணவர்களையும் பார்த்து கண்ணீர் சிந்தும் பெற்றோர்கள். கஞ்சா அடிக்குதுவோ, அது கேட்டா சண்டைக்கு வருத்துவோ, கேட்டா மதிக்க மாட்டுவ, கேட்க மாட்டேங்குன்னு போதுவ, சின்ன சின்னதா பொட்டலங்குது கடைசியில இந்த கஞ்சா அணுதுவ. அப்பா அம்மா கேட்ட சண்டைக்கு வருத்துவோம். இது நாங்க என்ன பண்றது? நாங்க பெத்தவங்க வாழ்த்தவங்க கஷ்டப்பட்டு காலை வெட்டி காம்பு வெட்டி நாங்க அதை படிக்க வச்சு செஞ்சு அது புண்ணியலா போகுது படிக்கிறது. வாத்தியாரோ கண்டிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு பிள்ளை. ஏன்னா இருக்கிற பசங்களை பார்த்தா வாத்தியாரே எகுத்துக்குதுவ. ஆனா விற்கிறது போல அந்த தோப்பு உள்ளது அங்கதான் விற்கிறாங்க. அது யார் விற்கிறாங்கன்னு அது கண்டுபிடிக்க மாட்டாங்க அந்த போலீஸ்காரர். உண்மையா சொல்ல போனா எங்களுடைய வாழ்க்கை கெட்டதே இந்த கவர்மெண்ட் அந்த சாராய கடையால. இப்ப அந்த சாராய கடையை தான் அடக்க முடியாது, கவர்மெண்ட்டுக்கு அதான் வருமானம் சொல்லிட்டாங்க. கடைசியில இந்த போதை பொருளால அவங்களுக்கு என்ன வருமானம் வருதுன்னு தெரியல, அதை கட்டுப்பாட்ட முடியல அவங்களால. இந்த போலீஸ்கார் கேட்டதானே அது மதிப்பு தெரியும். அவங்க என்னன்னு கேட்க மாட்டாங்க, ஏன்னு கேட்க மாட்டாங்க. அவங்க வேணும் வாங்கிட்டு விட்டுறாங்க. பசங்க நிறைய கெட்டு போறதுக்கு காரணம் ஏம்பத்துல முக்கால்வாசி பேர் விதவை தாங்க இருக்கும். இந்த சாராய கடை வந்து இது பாரு, இந்த தெருவிலே பாருங்களா ஆம்பளே இருக்க மாட்டாங்க, விதவை தான் நிறைய பேர் இருக்கும். கொத்தனார் வேலை இல்லைன்னு வச்சுக்கா கெட்ட பேர் வாங்கிட்டு போய் பாட்டை தூக்கிட்டு வந்து புள்ளிகளை வளர்க்கணும். இருந்தாலும் பாட்டு தூக்க போய் நாங்க எங்க ஜென்மத்தை அடிச்சோம். மனசார நாங்க வந்து காதால வாங்குறோம் கெட்ட பேர். எங்க பிள்ளைகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கா கொஞ்சம் கௌரவமா வாழும். அதுக்கு மட்டும் தயவு செய்து கொடுத்தீங்கன்னா போதும். புத்தகங்களை தாங்க வேண்டிய கைகள் இப்போது கஞ்சாவை தேடி அலைகின்றது. இன்றே தடுக்கவில்லை என்றால் நாளைய சமூகத்தின் நிலைமை கேள்விக்குறியே. இனியும் இந்த என்ஆர் பிஜேபி அரசை நம்பி ஏமாற வேண்டாம். இனி வேண்டாம் என்ஆர் பிஜேபி.